இங்க தேன்மொழிங்கிறது அக்கா உன்னதான் கேட்டாங்க. யாருங்க? ஸ்கூல்ல இருந்து கரஸ்பாண்டன்ட் அனுப்பியிருக்காங்க. ஓ, வாங்க வாங்க. வேலையெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பாத்துட்டு வர சொன்னாங்க. கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுங்க. சீக்கிரம் நாளைக்குள்ள முடிச்சிருவோம். யாரு? ஸ்கூல்ல இருந்து வந்திருக்காங்க பாட்டி. கரஸ்பாண்டன்ட் அனுப்புனாங்களாம். வேலை நடக்குதா இல்லையான்னு நோட்டை விட்டுட்டு வாங்கன்னு சொன்னாங்களா? இது கரெக்டா முடிஞ்சாதான் பிளான் பண்ண மாதிரி ஃபங்க்ஷன்ல எல்லாருமே ஒரே மாதிரி ட்ரெஸ் கோட்ல வர முடியும். அதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஆசைப்படுறாங்க. இது இல்லன்னா ஃபங்க்ஷனே நடத்த முடியாதா? அப்படி கிடையாது. எல்லாருக்கும் எங்க ஸ்கூல்ல இருந்து தான் சாரி அரேஞ்ச் பண்றதா சொல்லியிருந்தோம். அது முடியலனா அதுவே ஒரு குறையா இருக்கும். சொல்ல போனா ஃபங்க்ஷன் மூடே ஸ்பாயில் ஆயிரும். அதெல்லாம் ஏதோ ஸ்பாயில் ஆகாது, நாங்க கொடுத்துருவோம். இங்க பாருங்க, இப்பவே ஓரளவுக்கு முடிச்சிருக்கோம். அப்படியா? டீச்சர் நல்லா இருக்கு பாருங்களேன். சூப்பர் மேடம், ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க மேடம். டிசைன் சூப்பரா இருக்கு. ஃபங்க்ஷனுக்கு வர எல்லாருக்கும் இது கண்டிப்பா பிடிக்கும். ஆமாங்க, நான் கூட காலேஜ் இந்த வருஷம் தான் முடிச்சேன். கொஞ்ச நாள்லயே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்றேன். உங்க ஸ்கூல் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எல்லாரும் மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமான நாளா இருக்கும். எங்களால அதுல எந்த டிலேவும் ஆயிராதுங்க. நீங்க சொன்ன மாதிரி டைமுக்கு மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா போதும். கரஸ்பாண்டன்ட் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. ஆக்சுவலா உங்களுக்கு கொடுத்த டைம் ரொம்ப கம்மி தான், எங்களுக்கே தெரியும். இருந்தாலும் இந்த டைம்குள்ள நீங்க முடிச்சு கொடுத்தீங்கன்னா ரீயூனியன் அன்னைக்கு உங்களை கூப்பிட்டு பாராட்டலாம்னு சொல்லிருக்காங்க. பாராட்ட போறாங்களா? கொடுத்த ஆர்டர் செய்யறோம், அம்பிட்டு தானே. அதுக்கு எதுக்கு பாராட்டலாம்? ஆமாங்க, எங்க வேலையை தானே செய்யறோம். இருந்தாலும் 3 நாள்ல 250 துணிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்களா? உங்களை பாக்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது இன்னும் மோட்டிவேஷனா இருக்கும் இல்லையா? சுமதி, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணும் இல்ல. என்ன அந்த பொண்ணு பேர் கேட்டது உன் பொண்ணு ஞாபகம் வந்துச்சா? புதுசா கல்யாணம் ஆகி போனவ என்ன எப்படி இருப்பாளோன்னு யோசிக்கிறியா? ஆமா மாதவி, அவ நல்லா தான் இருப்பா, நீ ஒன்னும் கவலைப்படாத. என்னமோ அவ புகுந்த வீட்டுக்கு போகும்போதே நிறைய பிரச்சனைகளோட தான் போனா. இப்ப எப்படி இருக்கா, என்ன பண்றான்னு தெரியல. உன் நல்ல மனசுக்கு உன் பொண்ணுங்களுக்கு எந்த குறையும் வராது. அவங்க சந்தோஷமா தான் இருப்பாங்க. அக்காளும் தங்கச்சியும் எம்பிட்டு வேகமா விறுவிறுப்பா வேலை பாக்குறாங்க பாத்தியா? ஆமா அம்மாச்சி, உங்க மேல பயம் இருக்கு. நீங்க சொன்ன நேரத்துக்குள்ள முடிச்சு கொடுத்துருவாளுங்க போல. அதாண்டி எனக்கும் பயமா இருக்கு. பயமா இருக்கா? ஒன்னும் புரியலையே. நான் சொன்னது மாதிரி அவளுக்கு டயத்துக்குள்ள முடிச்சு கொடுக்க கூடாது. முடிச்சு கொடுக்க கூடாதா? அப்படி முடிச்சு கொடுக்கலன்னா அந்த கரஸ்பாண்டன்ட் உங்களை தான் அம்மாச்சி தப்பா பேசுவாங்க. அவங்க பேசினா பேசிட்டு போட்டோம், அவங்கள சமாளிச்சிருவேன். ஆனா இந்த அகங்காரம் புடிச்சவ இருக்கா பாரு. யாரு? அந்த மீனாட்சியா? இத சரியா தைச்சு முடிச்சிட்டா அவ ஆட்ட தாங்க முடியாது. அம்மாச்சி, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏண்டி, இது கூடவா உனக்கு புரியல? இல்ல, நீங்க என்ன கணக்குல இதெல்லாம் செய்றீங்கன்னு சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியல. விளக்கமா சொல்றேன் கேட்டுக்க.
நான் இந்த தேன்மொழி மேல பிரியத்துலதான் இந்த ஆர்டர் வாங்கி கொடுத்தேன்னு நினைச்சியா? இல்ல அவளும் மனவும் டூருக்கு போக கூடாது அதனால தானே வாங்கி கொடுத்திய. அது மட்டும் இல்லடி, அப்புறம் என்ன? 3 நாள்ல இவன் இந்த முடிக்க முடியாது, அத வச்சு இவள ஒரு வழி செஞ்சிடலான்னு நினைச்சேன். ஆனா போற போக்க பார்த்தா இவளுங்க முடிச்சு நல்ல பேர் வாங்கிடுவாளுங்க போல இருக்கு. அவ தங்கச்சிக்காரி ஒரு திட்டத்தை போட்டு அவளை கொடைக்கானலுக்கு அனுப்ப பார்த்தா, அத உடைக்கத்தானே இந்த ஆரைய நான் வாங்கி கொடுத்தேன். இப்ப என்னடான்னா இதுலயும் அக்காக்காரிக்கு ஒத்தாசையா வந்து உக்காந்துருக்காளே. இதுக்குதான் அவளை நேத்தே உள்ள விடாதேன்னு சொன்னேன், நீங்க தான் வேணான்னீங்க. அவ அக்காக்காரி கஷ்டப்படுறத அவ கண்ணால பாக்கணும்னு தானே நினைச்சேன். ஆனா இவளுக ஜாலியா சிரிச்சு கூத்தடிச்சிட்டு இருக்காளுங்க, மளமளன்னு வேலையும் செய்யறாளுங்க. இத சரியா முடிச்சிட்டாளுங்கன்னா அவளுங்களுக்கு மவுசு ஏறிடும். இந்த மனோ பைய இப்பவே குட்டி போட்ட பூனை மாதிரி அவன் பொண்டாட்டி பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க. கருமம். உன் அத்தைக்காரியும் அவளை தலையில தூக்கி வச்சுல ஆடுறா. இப்படியே விட்டோன்னு வச்சுக்க, நம்ம பேச்சுக்கு இந்த வீட்டுல இடமே இல்லாம போயிடும். இப்ப வேற என்ன பண்றது? அதுக்குத்தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். முதல்ல இவளுக பாக்குற வேலையை கெடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நான் நினைக்கிற எல்லா விஷயமும் அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிச்சிரும். சொன்ன நேரத்துல வேலையை முடிக்க முடியலன்னு அவ என் முன்னாடி வந்து நின்னு கைய பசிச்சுட்டு நிக்கணும். அப்ப கேப்பம் பாரு கேள்வி, அந்த சிறுவண்டு வாயடிச்சு நிக்கணும். எல்லாம் சரிதான், ஆனா இவளுங்க 2 பேருமே வேலையை முடிச்சாலுங்கன்னா நமக்கு தான் நாம பணம் வரும்.